வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகின்ற ஒரு பயனுள்ள ரெசிபி. நிறைய காலமாக நான் இந்த பெக்கை யூஸ் பண்ணி கொண்டு வரேன். அதன் மூலம் எனக்கு கிடைத்த நன்மைகளைத்தான் நான் உங்களுடன் ஷேர் பண்ணி கொள்கின்றேன். ஒரு மாதத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க பயனுள்ளதாக இருந்ததான்னு சொல்லி. இந்த ஹேர் பெக்கை நீங்கள் வீக்லி ட்வைஸ் 2 தடவைகள் பயன்படுத்த வேணும். ரைட், இப்போது நாங்கள் இதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். எமது சமையல் அறையில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய 3 பொருட்கள் தான். ஒன்று வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை நீங்கள் ஒரு 5 மணித்தியாலங்கள் ஊற விட வேண்டும். நன்கு ஊறின பிறகு இந்த வெந்தயத்தை மட்டும் நீங்கள் வடித்தெடுத்து கொள்ள வேண்டும். அந்த தண்ணியை நாங்கள் பிறகு பயன்படுத்துவோம். வடித்தெடுத்த இந்த வெந்தயத்துடன் நாம் பயன்படுத்த போவது கொய்யா இலைகள். ஒரு 10 கொய்யா இலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த கொய்யா இலைகளில் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருப்பதனால் அது மிகவும் பயனுள்ளது எங்களுடைய தலைமுடிக்கு. 3ஆவதாக நாங்கள் எடுக்க போகின்ற பொருள் லெமன், தேசிக்காய். ஒரு ½ லெமன் நாங்கள் பாவிக்க போகின்றோம். பொடுகு பிரச்சனையில இருந்து விடுபடுவதற்கான ஒரு தீர்வாகவும் இந்த ஹேர் பேக் இருக்கின்றது. எப்படி இந்த பெக்கை நாங்கள் செய்து கொள்ளலாம் என்பது பற்றி பார்க்கலாம். முதலில் கொய்யா இலைகளை சிறிதாக வெட்டி கொள்ள வேண்டும், ஏனென்றால் அது கொஞ்சம் நார்ப்பதமாக இருப்பதனால். அடுத்ததாக ஊற வைத்த வெந்தயம் 2ஐயும் மிக்சியில் நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். இப்படியான ஒரு பதமாக உங்களுக்கு கிடைக்கும். மிகுதியாக இருக்கின்ற அந்த வெந்தயம் ஊறிய நீரையும் இதனுடன் சேர்த்து மீண்டும் அரைத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஷால் அல்லது ஒரு துணி கொஞ்சம் கண்ணறையாக இருப்பதாக இருக்க வேண்டும். ஆகவும் நெருக்கமாகவும் இருக்கக்கூடாது, மிக கடினமாக இருக்கும் பிழிந்தெடுப்பதற்கு. இதனை நன்கு வடித்தெடுத்த பின்னர் நன்கு அழுத்த வேண்டும். இது கொஞ்சம் கடினமான வேலையாகத்தான் இருக்கும். இப்போ நாங்கள் இதுக்குள்ள ஒரு ½ லெமனை பிழிந்து விடுவோம். நன்கு கிளக்கி கொள்ள வேண்டும். ரைட், இப்போ பெக் ரெடி ஆயிட்டுது. இந்த பெக்கை நாங்கள் தலையில் வைத்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்கள் ஊற விட வேண்டும். ஊறின பிறகு வளமையாக நீங்கள் பாவிக்கிற ஷாம்புவை யூஸ் பண்ணி கொள்ளலாம். இந்த பெக்கின் நன்மைகளை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமே உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் போடுங்க. நன்றி.